ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் இருந்தால் vlog ஷூட் பண்ணியிருக்கேன். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதுவே வச்சுட்டேன். மோஹித்துக்கு மட்டும் காலையில் குடிக்க கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கஞ்சி ரெடி பண்ணிட்டோன்னா காலையில் ஒரு கிளாஸ் குடித்தாலும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துடுவேன். இந்த கஞ்சி ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேலையை செய்யும்போதே நம்ம அப்படியே கிச்சன் ஏர் கட்டிட்டோம்னாலே க்ளீன் ஆகிடும். சைட் பை சைடு எல்லாத்தையும் ஏர் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ ரைஸும் விசில் ஸ்டீம் போயிட்டு இருந்துச்சு. அதை ஹாட் பாக்ஸ்க்கு அப்படியே மாற்றி ஃபுல்லாக ஒரு வாட்டி கலரி வச்சுட்டேன். எப்போவுமே என்னோடய லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே சப்பாத்தி தான் இருக்கும். ஏன்னா மோஹித்துக்கு சப்பாத்தி அண்ணா தான் பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மா சப்பாத்தி செஞ்சு கொடுத்துடுமான்னு சொல்லுவான். சரி நானும் செஞ்சுடுவேன். சப்பாத்தி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்கு சைட் டிஷ் என்ன கொடுக்குறதுன்றது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். வாரத்தில் 4 நாளுமே சப்பாத்தியாக தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இருக்கும். அம்மா கருப்பெல்லில் எள்ளுருண்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன். டொமேட்டோ ரைஸ் கூட தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா எள்ளுருண்டை, காலையில் குடிக்க கஞ்சி கொடுத்தாச்சு. மோஹித்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட பிறகு தான் நமக்கு அடுத்த வேலை செய்யவே தோணும். அவங்க கிளம்புன உடனே நல்லா ஒரு கிளாஸ் டீ வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா நேற்று கொஞ்சம் பிக்மார்ட் போயிருந்தேன். வீட்டுக்கிட்டேயே ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் போயிருந்தேன். சில சீட்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கின்னு வரணுன்றதுக்காக போயிருந்தேன். எல்லாத்தையும் வாங்கின்னு நேற்று அப்படியே வச்சுட்டேன். அதை தான் மறுபடியும் ஃபில் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். சப்ஜா சீட்ஸும் காலி ஆகிட்டு இருந்துச்சு. அது வயிற்று வலிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதை குடித்தா நல்ல பாடி எவ்வளோ ஹீட் இருந்தாலும் கோல்ட் ஆகும். அதனால் அதெல்லாம் வாங்கின்னு ரீஸ்டாக் பண்ணி வச்சேன். இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஹேர் பேக்குன்னு சொன்னதுமே அப்படியே நிறைய முடி வளரும், லென்த்தியாக வரும், அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. எப்போவுமே நம்மளோட ஜெனட்டிக் தான் முடி எல்லாமே. சிலருக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும், அடர்த்தி இருக்காது. சிலருக்கு லென்த்தே வராது, ஆனால் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக் தான். நம்ம இருக்கிற முடியை எப்படி நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம், அதை எப்படி ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சில்கியாக மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சிக்க முடியும். அதுதான் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா இருக்கிற முடியுமே கொட்டிடும். அதனால் சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறது தான் நான் நினைக்கிறது. அந்த மாதிரி இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சீரம் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுவேன். எவ்வளோ ஃப்ரீஸியாக இருந்தாலும் முடி அவ்வளோ சில்கியாக ஆகிடும். அதனால தான் இதை அப்பப்போ பண்ணுவேன். ஒரு வாட்டி பண்ணேன்னா அதை 2 பேட்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக மாறணும். அந்த அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். நல்லா சுண்டி வந்துடும். நீங்கள் கலக்கும்போது கொஞ்சம் லிக்விடாக தான் தோணும். ஆனால் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் 2 பவுலில் எடுத்திருக்கேன். ஒன்று இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்ட்டு. இது நான் 2 வாட்டி யூஸ் பண்ணிப்பேன். 2லேருந்து 3 வாட்டியே யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு முடி கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு லென்த் இருக்காது. அதனால் எனக்கு 3 வாட்டியும் வரும். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளில வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது இல்லை. நீங்கள் இது நல்லா யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதை நல்ல ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நல்லா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ஆகிறதில்ல. ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளவோ அது மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஊரில் இருந்து கருவேப்பிலை எடுத்துன்னு வந்திருந்தேன். அதை தான் ஆற வச்சுருக்கேன். இது நல்லா இந்த வெயிலே இல்லைல்ல, அதனால தான் இன்னும் கொஞ்சம் சரியாக காய மாட்டேங்குது. இது கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச பிறகு பவுடர் பண்ணி நம்ம பொரியலில் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இட்லி பொடி கூட செஞ்சுக்கலான்ட்டு தான் ஆற வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி தலைக்கு பேக் போடுறோன்னா ஃபஸ்ட்டு சிக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஹேர் பேக்கெல்லாம் போடுறோன்னா எப்போவுமே ட்ரையான ஸ்கல்ல போடாமல்
கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரையாக இருக்கும்போது அப்ளை பண்ணோன்னா டாண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் எப்போவுமே வந்து ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வையுங்கன்னு சொல்கிறது. ஃபுல்லாக சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹேர் பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்ல எந்த ஒரு பேக் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டலாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தோன்னா நமக்கும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி முடியுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் இல்லையா? அதனால முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக டை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா அப்படியே அந்த பேக்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். முடி வளர்கிறதுக்குமே நல்லா ஹெல்ப் ஆகும். முடி வளருதுன்னா வேரில் இருந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஹேர் ஃபாலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற இது வந்து நான் அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன். வேணுன்றதை மட்டும் எடுத்துட்டு ஒரு கப்பில் போட்டுன்னு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இன்னும் 2 டைம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு கீரை குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன். தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, அதுக்கப்புறமா தக்காளி ரசம், கோபி கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால கோபியும் உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரை இந்த மாதிரி கீரை குழம்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு தக்காளி கடைஞ்சாலோ இல்லை இந்த மாதிரி கீரை குழம்புக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பேன் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு எல்லாருக்கும் தெரியும் காலிஃப்ளவர்னால் அப்படியே யூஸ் பண்ணாமல் மஞ்சள் உப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கினேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர், கலருக்கு நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக லாஸ்ட்டில் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டுடணும். அப்போ வந்து குக் ஆகும். தண்ணி தொளிச்சிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். அதே மாதிரி சாஃப்டாகவும் குக் ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். இது சூப்பராக ரெடி ஆகிடும். சைட் டிஷ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்குமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை இன்னுமே பொடியாக நறுக்கிட்டு இதே மாதிரி ஸ்பைசஸ் போட்டு கடைசியில் கொஞ்சமாக சாதத்தை போட்டு கலரி கொடுத்தோன்னா மஷ்ரூம், கோபி இது எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் கலரி கொடுத்தா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டோன்னாலே போதும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, சாதம், கொஞ்சமாக களி செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரை மாம்பழம் வச்சு தான் சாப்பிட்டோம். மாம்பழம் ஸ்டார்ட் ஆனதே ஆச்சு. டெய்லி மாம்பழம் இல்லாமல் சாப்பாடு இறங்குறதில்ல. அது சீசன் இல்லையா? சீசன் இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கணும். அதனால் டெய்லியுமே மாம்பழம் இல்லாமல் சாப்பாடு இருக்காது. லஞ்சுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுடுவேன். உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கோபி இல்லாட்டி கருணக்கிழங்கு இந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணோன்னா ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி விட்டு நம்ம குக் பண்ணோன்னா நல்லாவே இருக்காது. அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அதே கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா நல்லா காய் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சு நல்லா அப்பப்போ வதக்கி விட்டு குக் பண்ணேன். சூப்பராக குக் ஆகிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். சைட் பை சைட் ரசமுமே ரெடி பண்ணிட்டேன். அதனால லஞ்ச் வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி கீரை குழம்பு, ரசம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாம்பழம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக லஞ்சு வந்து சாப்பிட்ருந்தோம். லஞ்ச் வேலை முடிஞ்சாலே அதுக்கப்புறமா பெருசாக வேலை இருக்காது. அதுக்கப்புறமா இருக்கிற சின்ன சின்ன வேலை தான் பார்த்துன்னு இருந்தேன். கையோட லஞ்ச் வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னா தோசை அந்த மாதிரி என்ன ஸ்டவ் உடனே துடைக்க மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஸ்டவ் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் தானே சாப்பிட போகிறோம். அதனால் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மெயினாக வந்து அந்த கடாய் எல்லாம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதுல தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே கழுவிட்டு நல்லா ஸ்டவ் மேலே வச்சு ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றி அப்ளை பண்ணி இதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கடாயை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு இப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே நம்ம ஈரத்துலேயே வச்சிட்டோம்னா துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். எப்போவுமே இந்த மாதிரி கடாயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறத விட எப்படி அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்றது தான். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். கையோட ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து தொடச்சிட்டு எல்லாமே பெருக்கிட்டோன்னா அவ்வளோதான், இன்றைக்கான வேலை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறமா சாயங்காலமாக தான் சாதம் வந்து அரிசி ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டேன்னா நம்ம 1 மணிக்கு அப்படி குக்கர் வச்சுப்பேன். என்னோடய இப்போது நார்மல் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போகும். இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் தொடச்சிட்டு கிச்சன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கடைசியில் ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை பார்த்துடுவேன். இன்றைக்கி காலையிலேருந்து டே இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then it's bye from